வணக்கம் ஷாலினி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் இந்த தேர்வு மண்டபத்துக்கு முன்னுக்கு நிக்கிறோம். ஓம். நீங்களும் இந்த புலம்பெயர் நாட்டுல இருந்து சின்ன குழந்தையா இங்க வந்த பிள்ளைதான். இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகளை இந்த தேர்வு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகள் எத்தனை பேர் இங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கீங்க? 2 பிள்ளைகள். மூத்தவா வந்து வளர்தமிழ் 5 படிச்சு கொண்டிருக்கிறா. மற்றது சின்னவா வளர்தமிழ் 3 எழுதிட்டு இப்பதான் வெளியில வந்தவா மண்டபத்தால. ஓகே. இப்ப நீங்க இந்த புலம்பெயர் நாட்டுல ஒரு மருத்துவரா பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. நீங்க மருத்துவரா பணியாற்றிக்க இந்த தமிழ் மொழியை கற்றுக்கொண்டதால உங்களுக்கு பயன் இருக்கா? நீங்க கற்றுக்கொண்டதால தமிழர்களுக்கு பயன் இருக்குதா? தமிழர்களுக்கு இப்பவும் பயன் இருக்கத்தான் கூடும். ஏனென்றால் தமிழ் வந்து நாங்கள் தமிழ் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நாங்கள் இங்கிருந்து வந்து நாங்கள்ன்றதை மறக்கக்கூடாது. மற்றது தமிழ் மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற நோக்கத்தோட தமிழ் படிக்கிறது வந்து பிள்ளைகளுக்கும் நல்லதென்று என்று நினைத்து கொண்டுதான் பிள்ளைகளையும் படிக்கணும் என்ற ஆர்வத்தில் நாங்களும் அவைய ஊக்குவிக்கிறோம். அப்போ தமிழ் வந்து இப்பவுமே வந்து எங்களுக்கு எங்களோட தாய்மொழி அது வந்து எங்களுக்கு எப்பவுமே முக்கியம். அப்ப அது படிக்கணும் என்று ஒரு விருப்பம் இருக்கு. கட்டாயம். இப்ப தமிழ் சார்ந்த விடயங்கள் உங்கள்ட்ட கேட்கறத விட நீங்க மருத்துவம் சார்ந்த விடயம் ஒன்று ரெண்டு கேட்கலாம்னு நினைக்கிறேன். எங்களுடைய பெற்றோர்களா இருக்கிற தமிழர்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பினோம் என்றால் டாக்டர் ஆகணும் என்றதுதான், அது பிறந்த உடனே அது டாக்டர் தான் என்ற ஒரு எண்ணப்பாட்டுல வருகினோம். ஆனா அந்த கல்வியின் கடினம் அவைக்கு தெரியாம தான் அந்த குழந்தைகளை அதுக்குள்ள கொண்டு வருகினோம். இப்ப நீங்கள் கண்டு வந்த கடினங்கள் என்ன? அந்த கடினங்களை தகர்த்துறதுக்கு என்ன வழி இருக்குது? இங்க வந்து இந்த மருத்துவத்துறை ஓரளவுக்கு கஷ்டமானதுதான், கடினமானதுதான் என்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு வந்து முக்கியம் எங்களுக்கு அதுக்குரிய ஆர்வம் இருக்கணும், தெளிவு இருக்கணும். அந்த படிப்பில என்னத்துக்காண்டி படிக்கிறோம் என்ற தெளிவு இருக்கணும். மற்றது விரும்பி அந்த துறைக்குள்ள போராக்கள் மட்டுமே வந்து அதுல வெற்றி அடைவினம் என்று என்னோட கருத்து. ஏனெண்டா அது வந்து சரியான அர்ப்பணிப்பு வேணும். ஒரு மருத்துவராக இருந்தா நீங்கள் வந்து முழுமையா உங்களோட குடும்பங்களை பார்க்கலாது. சில வேளை வந்து இரவு பகலா வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்ப அதுல வந்து குடும்பத்துக்குள்ளேயே சில நேரங்கள்ல குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுகளையெல்லாம் தவிர்த்து கொள்ளணும் என்றால் அது எல்லா சூழலும் வந்து அமையணும். எனக்கு என்னோட அம்மா அப்பா கணவரோ பிள்ளைகளோ அவை எல்லாருமே வந்து நான் இந்த துறையில இருக்கிறேன்றதை வந்து முழுமையா உள்வாங்கி கொண்டு இருக்கணும். அப்ப அதனால வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இனி வார பிள்ளைகளுக்கு அது ஒரு சவாலாத்தான் இருக்கும். கட்டாயம் கட்டாயம் அதை உள்வாங்கி கொண்டு படிக்கிறவ எல்லாருமே படிக்கலாம். கடினம்தான். ஆனா அந்த ஆர்வம் இருந்துட்டா எல்லாருமே இதால வெண்டு வாரத்துக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு.